அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். முன்னாள் பாஜக தலைவரும் வி ஆர் த லீடர்ஸ் அமைப்போட தற்போதைய தலைவருமான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களுக்கு பின்னாடி வட மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பற்றின விவரங்கள் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக சீமான் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. அவர் கேட்ட கேள்விக்கே எந்த அரசுக்கிட்டையும் பதில் இல்லை, இவர் கேட்குற கேள்விக்கு பதில் இருந்த போதா அண்ணாமலை அவர்கள் இப்போ தான் இதை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இது எழுப்பின வரைக்கும் மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் நாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் இந்தியா ஒரு செக்குலர் ஸ்டேட், மாட்டுக்கருத்தே கிடையாது. பல்வேறு மொழி இனம் பேசக்கூடிய, பல்வேறு கலாச்சாரம் நிறைந்த, பல்வேறு உணவு வகைகளை கொண்ட, பல்வேறு உடைகளை கொண்ட இன மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இங்கே மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மொழி வழியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் அதிகமாக ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பதனால அந்த மொழி பேசக்கூடியவர்கள் அந்த நிலத்தில் ஆளுமையை செலுத்தணும். அவங்களுடைய ஆட்சிகள் தான் அந்த நாடு அமையணும். இங்கே யாரும் வரலாம் போகலாம், மாட்டுக்கருத்தே இல்லை. ஆனால் ஒரு 10 லட்சம் பேர் வர்றாங்க வேலை வாய்ப்புக்காக அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இங்கேருந்து கனடாவுக்கு போய் வேலை பார்க்குறாங்க, இங்கிருந்து நம்மளுக்கு மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, ஏன் இலங்கைக்கு தொழில்துறை போயிருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள் முழுக்க போயிருக்காங்க, ஆசிய நாடுகளில் எல்லா நாடுகளும் நிறைந்து வாழ்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே கர்நாடகா, கேரளாவில், ஆந்திராவில், மகாராஷ்டிராவில், டெல்லியில், நம்மளுக்கு பஞ்சாபில், எல்லா மாநிலங்களையும் நிறைந்து வாழ்கிறாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த மாநிலங்களில் போய் தமிழ் மக்கள் போய் ஏதாவது அசம்பாவிதங்களில் நிகழ்த்தியிருக்காங்களா, அந்த மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்திருக்காங்களா, அந்த மாநிலங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கியிருக்காங்களான்னா மிக 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 குறைவு. ஏதாவது ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சுருக்கலாம், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் தொடர் குற்றவாளிகளாக குற்றம் செய்வதற்காகவே வர்றாங்களா அப்படின்னா இல்லை. நான் இதை சொல்லும்போது என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு, புகார் அளித்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. எங்கன்னா அண்ணன் சீமான் மீதும் என் மீதும். வட இந்தியர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வராங்க, அதுவும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் வராங்க. அதனால் தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் கூடுது. ஒருத்தர் நேரடியாக வரான், திருப்பூரில் ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்றான், மறுநாள் காலையில் அந்த முதலாளி தலையை வெட்டிட்டு கல்லால் அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். ஈரோடு, இந்த குமாரபாளையம், இந்த பகுதிகளில் தோட்டங்கள் அதிகம், பண்ணை தோட்டங்கள். இந்த தோட்டங்களுக்கு குறிவைத்து வேலைக்கு வருவது, தோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வயதானவர்களை அடித்து போட்டு நகையை பறித்து போகிறது, இது தொடர்ச்சியாக நடக்குது. தமிழ்நாட்டில் கஞ்சா, வெட்டா, அபின், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள், சப்ஸ்டன்ஸு நிறைய உள்ள வருது. இதுக்கு பின்னணியில் பார்த்தா வட இந்தியனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது. ட்ரெயினில் வரும்போதே கஞ்சாவோட வரான். இதை நான் கண் கூட சிறையில் பார்த்தேன். சிறையில் சொல்கிறான், அவன் காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குறான், அவன் மீது வழக்கு. என்ன வழக்கு பார்த்தா கஞ்சா வழக்கு. ஏன்னா காஃபிகளை வேலை பார்க்குறேன், என்ன கஞ்சா வழக்கு, பொய் வழக்கு போட்டுச்சா போலீஸ்னு கேட்டால் இல்லைண்ணே, நாங்கள் தீபாவளிக்கு ஊர்லேருந்து வருவோம், திரிபுரா, தீபாவளிக்கு வரும்போது 10 கிலோ கஞ்சா கொண்டு வருவேன், வந்துட்டு இங்கே விற்றுட்டு அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நாங்கள் போயிட்டு இந்த காசை கொண்டு ஊரில் கொடுத்துட்டு வந்துடுவோம், ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ இதை ஒரு இதாக வச்சுருக்கிறான். அப்போ என்ன எதுக்காக வரான், என்ன நோக்கத்துக்காக வரான் அப்படின்னு. இப்போ இங்கே தொடர்ச்சியாக இந்த ஒரு மாதத்தில் 3 சம்பவம் நடந்திருக்கு. 3 பேருமே வட இந்தியன். இன்றைக்கி திருவள்ளூரில் ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டிருக்கு, வட இந்தியன். ஒரு சரியாக ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். இதே மாதிரி திருவள்ளூரில் ஒரு பொண்ணு காணாமல் போகுது. ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி காணாமல் போனது, ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும், காணாமல் போகுது. கடைசியில் பார்த்தா ஒரு காணொலி வெளி வருது, அரக்கோணத்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் இறங்குறான், அவன் வட இந்தியன், வேலை பார்க்குறது சித்தூரில். அங்கேருந்து இங்கே இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு ட்ரெயினில் தப்பிச்சு போயிடுறான். இதை தொடர்ச்சியாக பண்ணிருக்கான். மெக்கானிக் சீட்டு வேலை பார்க்குறான். அப்போ இவன் எதுக்கு வரான்னு தெரியல. அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளை கண்காணிக்கணும். ஒரு உள் நுழைவு சீட்டு, இன்னர் லைன் பெர்மிட், நாகாலாந்தில் இருப்பது போல், வடகிழக்கு மாநிலங்கள் இருப்பது போல், எதுக்கு வர்ற, எங்கே தங்குற, என்ன வேலை பார்க்க போகிற, யார் மூலியமாக வந்திருக்கிற அப்படிங்கிறதுக்கு அறிந்துக்கணும். குறைந்தபட்சம் ஆதாரங்கிறது ஒருத்தருடைய அடையாளமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வரவனை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. இங்கே சென்னை கிண்டி பக்கத்தில் ஒரு கட்டிடம் கட்டுறாங்க, அது கீழே வேலை செய்யக்கூடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொடூரமாக கொள்கிறானுங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை. உடம்பே கிடைக்கல, தலை தனியாக, கால் தனியாக, முன்ன தனியாக, துண்டு துண்டாக போட்டு போயிட்டானுங்க. கேட்டால் ஒரு போதையை செலுத்தியிருக்கிறான். ஒரு வட இந்திய குடும்பத்தை வட இந்தியனே அழிச்சிட்டான். அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதனால தான் இதை சீமானவர்கள் நீண்ட நாள் வைத்த கோரிக்கை, நாம் தமிழ் கட்சி வைக்க கோரிக்கை, தமிழ் தேசியவாதிகள் எழுப்புகிற கோரிக்கை, அதை அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக எழுப்பியிருக்காரு. முதல் முறையாக அவர் எழுப்பியது வரவேற்கத்தக்கது.
இனிமேலாவது தமிழ்நாடு அரசு எல்லாரும் சேர்ந்து எழுப்ப வேண்டியது. என்ன சேர்ந்து எழுப்பும்போது தான் இந்த கேள்விக்கான அழுத்தம் வந்து கூடும். இன்னர்லைன் பெர்மிட் வந்து 100 விழுக்காடு தேவைப்படுகிறது. இதை தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா கேட்டுக்கிட்டு இருக்கு, கர்நாடகா கேட்டுக்கிட்டு இருக்கு, கேரளா கேட்டுக்கிட்டு இருக்கு, மேற்கு வங்காளம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்ககிட்ட அவன் கண்ணாப்பண்ணு உள்ளே வரான், எவ்வளோ பேர் வரானே தெரியல. இதனால மேற்கு வங்காளத்துடைய பூர்வகுடி மக்களுடைய வேலைவாய்ப்பு பறிபோகுது அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது இந்தியா முழுக்க எழக்கூடிய குரல் தான். அதில் இனிமேலாவது இந்த அரசுகள் வந்து செவிதாய்த்து வட இந்தியர்களை வந்து கட்டுப்படுத்துவதை தாண்டி வட இந்தியர்களுடைய எதுக்கு வரான் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை சொல்லும்போது சில சோகால்டு அறிவாளிகள், மனிதநேய மாந்தர்கள், தன்னுடைய என்ன சொல்லுது, யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே, வாழும் வந்து வந்தவரையெல்லாம் வாழ வைத்த இனம் தானே, நம்ம கர்நாடகாவில் நம்ம அமைச்சராக இல்லையா, கன்னடாவில் நம்ம வந்து மினிஸ்டர் எம்பியா இல்லையா, லண்டனில் எம்பியா இல்லையா, நம்ம வந்து மலேசியாவில் வந்து துணை முதல்வராக இல்லையா, பினாங்கில் துணை முதல்வராக இல்லையா, இங்கே மட்டும் அவங்க வரக்கூடாதா, நீங்கள் இப்படி வந்து சாவனிசம் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து இன வெறி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறது வந்து இன ஒற்றுமையை சிதைக்குது, இது மனிதநேயத்துக்கு எதிரானது, திருவள்ளுவரை ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து வட இந்தியர்களை வந்து வடக்கன்ஸுன்னு சொல்கிறீங்க அப்படின்றான். அவன் வீட்டுக்குள்ளே வந்து அவன் தங்கச்சியை, அவங்க அம்மாவை, இல்லை அவன் வீட்டில் இருக்கிற பொருளை ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போனால் அவன் வட இந்தியனாக இருந்தால் அவனுக்கு வலிக்கும். உனக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்பு இன்னொருத்துக்கு தட்டி பறிக்கப்பட்டால் அப்போ உனக்கு வலிக்கும். திருச்சி பொன்மலையில் 1500 பேர் வேலை வாய்ப்பு, அதில் 1450 பேர் வட இந்தியா, 50 பேர் தமிழன். இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். என் நிலத்தை நான் ஆளுவேன், நீ வாழு. ஆனால் எண்ணிக்கையில் நீ வந்து எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கொடுக்கூடாது. நான் யார் வந்திருக்கா எதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ல. உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் உள்ள விட்டுருவியா? யாருங்க நீங்கள்? அவங்க அப்பாவை பார்க்கணுங்க. எதுக்குங்க வந்துருங்க? உங்கள் அப்பா கேட்பீங்கல்ல, கண்டிப்பாக என் வீட்டுக்கு வந்தீங்களா, வாங்க உள்ள வாங்க, உள்ள நல்லா படுத்துக்கிடுங்க அப்படின்னு உள்ள விட்டுருல. உன் வீட்டுக்கே நம்ம நாட்டுக்கு கேட்கக்கூடாதா? கண்டிப்பாக. அடுத்ததாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃபோனால் 2 தேசங்கள் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, இங்கே செல்ஃபோனால் ஒரு ஸ்டேட்டே போயிருமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதோட பின்னணி என்ன? ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, ரைசிங் ஹியூமன்ஸ் நாட் டிவைசஸ் அப்படிங்கிற புத்தகம். அதில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து கலந்து கொண்டிருக்கார். அவர் புத்தகத்தினுடைய பிரதியை பெற்று பேசுகிறார். பேசும்போது தான் இதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் அஸ்வத்தமன் சொன்னார், பாஜகவுடைய மாநில பொறுப்பாளர் அஸ்வத்தமன். அவர் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட ஒரு தமிழ் செயலி வச்சுருக்காரு அஸ்வத்தமன். அது அடுத்த ஒரு நிறுவனம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது தொடர்பாக தான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் தான் அவர் பேசுகிறார். இந்த மாதிரி அஸ்வத்தமன் சொன்னார், அதாவது செல்ஃபோனால் டிவைசஸ்னால் உங்களுக்கு அலைபேசினால, இது போல் செல்ஃபோனுங்கிறனால 2 தேசமே வந்து பிரிஞ்சிருக்கு இல்லை அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, அசோத்தமன் சொன்னார், 2 செல்ஃபோன் டிவைசஸ்னால 2 தேசங்களே பிரிஞ்சிருக்குன்னு. இல்லை, இங்கே ஒரு மாநிலமே போயிடுச்சு அப்படின்றாரு. அவர் மாநிலமே போயிடுச்சு அப்படிங்கிற மீனிங் வந்து என்னென்னா, இது திமுகவின் குரலா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் சில ஊடகங்களை போட்டிருந்தாங்க. இது திமுகவின் குரல், அதிமுகவின் குரல், நாம் தமிழின் குரல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் குரல். என்னென்னா, இவர் யார், இவருடைய பின்னணி என்ன, இவருக்கு வாக்கு செலுத்தினா நம்ம மாநிலத்துக்கு என்ன நடக்கும், என் தொகுதிக்கு என்ன நடக்கும்னு எந்த விதமான புரிதலும் இல்லாமல், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், அந்த சிறுவைகுண்டத்தில் ஓட்டு போட்ட எவனுக்குமே தெரியாதுங்க இவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு. இவர் வந்து லாட்ரி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியாது. 386 வாட்ஸ்அப் குரூப்புகள் வைத்து அன்னை லாட்ரிங்கிற பேரில் இல்லீகல் லாட்ரியை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கான், லாட்ரி வியாபாரி. ஆனால் அந்த லாட்ரி வியாபாரிக்கு லட்சக்கணக்கான ஓட்டை போட்டான். ஏன்? விஜய் விசில். அது மட்டும் தான் தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சது சரவணன் வந்து ஒரு சமூக ஆர்வலர். என்ன பண்ணுவார், அவர் வந்து கோயில் வாசலில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களாம் 10 ரூபா போட்டு போவார். சமூக ஆர்வலர் என்ன பண்ணுவார், சாப்பாடு போடுவார். நாட்டில் சாப்பாடு போடுறவன், கோயில் வாசலில் உட்காந்துருக்கு காசு போடுறவன், காக்காவுக்கு சோறு வச்சவன், சோறு வைக்கிறவன், இவெல்லாம் காக்காவுக்கு சோறு வைக்கிறவன் சமூக ஆர்வலர்ன்றான். பெரிய சமூக ஆர்வலர். இது உண்மையிலே வ.உ. சிதம்பரம் சமூக ஆர்வலர், முத்துராமலிங்க தேவர் சமூக ஆர்வலர், கக்கன் காமராஜர் சமூக ஆர்வலர். இப்போ அதை சொன்னால் நம்மளை கிரிஞ்சாக பேசுகிறாம்பாங்க. இப்போ முத்துராமலிங்க தேவரே இப்போ வந்தால் கூட புழைக்க தெரியாத மனுஷன்றான். அந்த காலகட்டத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து தொகுதிக்கு போகாமல் ஓட்டு போட்டான். இன்றைக்கி முத்துராமலிங்க தேவர் வந்தால் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா, எவ்வளோ வியூஸ் இருக்குது உங்களுக்கு, ஐடி சொல்லுங்கள், உங்கள் ஐடி உங்கள் ஐடி இது போடுங்க, டேக் பண்ணணுமா, ஏன்னா ஃபாலோவர்ஸே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கும்பாங்க, மில்லியனில் இல்லையம்பாங்க. காமராஜர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸில் இருக்கீங்களான்னு கேட்பான். வ.உ.சி வந்தோன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களான்னு கேட்பான். இல்லை இல்லைங்க, எங்களுக்கு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை அப்படின்னு. கொஞ்சம் ஷேர் சாட்லேயே இருக்கீங்களா, அதெல்லாம் இல்லைங்க. ஸ்னாப் சாட்டு அதெல்லாம் இல்லைங்க.
வைபர் அதெல்லாம் இல்லைங்க. டிக்டாக்கு அதை பேன் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இல்லைங்க, எதுலேயுமே இல்லை. அப்போ நீங்கள் செட் ஆக மாட்டேங்க ப்ராப்ளமா. ஃபேஸ்புக் அது அட்லீஸ்ட் அதெல்லாம் இல்லை. எதை நம்பிக்கை உங்களுக்கு ஓட்டு போடுறது? இப்போ ஃபேஸ்புக்கில் கூட ஒரு அக்கௌண்ட் கிடையாது, அவங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்லேயே அக்கௌண்ட் கிடையாது, அது ஒரு விஷயம். அப்புறம் எப்படி போட முடியும்? அப்போ அது இன்றைக்கி வேலைக்கு ஆகாது. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரியான நபர்களை நம்பி தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்டிருக்கான். எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டாங்களே, மாஸ் க்ரௌடில் மண்டிக்கிட்டாங்களோ, என்ன சினிமாக்காரங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இப்படி எல்லாரும் என்னமோ கையை பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் இடம் விழுந்த மாதிரியே கட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 4-5 நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் ஆமாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, ஒரு மாஸ் மென்டாட்டில் போட்டாங்க, ஒரு க்ரௌடில் போட்டாங்க. அப்புறம் நம்ம செட் ஆகி சரி இதான் இதை தெரிஞ்சு பேக்கி வாக்கப்பட்டாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. சரின்ட்டு வாழலாம்னு முடிவு எடுத்தா இப்போ வந்துக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சே, ஏர்போர்ட்டுக்கு போனால் பிடிச்சிக்கிறாங்க, முடிவெட்ட போனால் பிடிச்சிக்கிறாங்க. நேற்று பழம் வாங்கிட்டு வெளியே வரேன் திருச்சியில், அங்கே கையை பிடிச்சி என்ன இப்படி ஆயிடுச்சே, இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு மோசமாக தமிழ்நாடு இருப்பா ஒரு பொசிஷனில் நினைக்கிறேன். அப்படி நம்ம நீ யாருக்கு ஓட்டு போட்டேன் பேரன் சொன்னான்ட்டு இல்லை. இதோட இந்த மருதமலை படத்தில் அர்ஜுன் கொடுக்குவாள், இவன் வேற உழுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறீங்க யார் தான்ப்பா ஓட்டு போட்டிங்கன்னு தெரியல. இப்போ நம்ம தான் இந்த மண்ணில் இருக்கோம்னா நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதனும் இந்த மண்ணில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. நீதியரசர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்ச சமூகப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, மண்பற்று, குறைந்தபட்ச அரசியல் விழிப்புணர்வு, புரிதல் கொண்ட இந்த சமூகத்தின் மீதும் அடுத்த தலைமுறையின் மீதும் பற்று கொண்ட எல்லோரும் வெறுத்து குன்னி போயிடுச்சு சொல்லுவாங்கள்ல, குன்னிட்டாமால. அதுமாதிரி தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பான்மையாக குன்னி போயிருக்கிறான். ஒரு வெக்கி தலை குனிந்து நாணி போய் அவமானப்பட்டு கூனி குறுகி இப்படி நடந்துச்சே, இது வந்து எங்கேயோ நடந்துச்சுன்னா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் நடந்துச்சேன்னு சொல்லி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆள் சந்தித்தேன். அவர் சொல்கிறாரு, இவர்களெல்லாம் அமைச்சர்கள், இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் கற்பனை கூட பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30 நாளாச்சு தூங்கின்றார். அவர் வந்து ஒன்றும் திமுகவுக்கோ மற்ற கட்சிகளும் ஓட்டு போடுற ஆளும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஒரு ஊழல் லஞ்சத்தையும் ஆதரிக்கிற ஆளும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற ஆள் தான். அவர் சொல்கிறார், நான் யாரும் சொல்ல மாட்டேன். அவர் பேச்சு சமீபத்தில் கூட அவர் வந்து அங்கே நிற்கிறாருங்க நினைக்கிற கூட அடிபட்டுச்சு ஒருத்தர். அது அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு படித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, நேர்மையானவர்கள், படித்தவர்கள்லாம் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க இந்த ஒரு மாதத்தில். எல்லாருமே என்னென்னா வெறுத்து என்னமோ போதுரா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. எப்படியோ போட்டு நாசமாக போட்டோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இனிமேல் தான் அதாவது எப்பவுமே பால்பட்டிருக்க சமூகத்தை தான் திருத்தணும், பண்பட்டிருக்க சமூகத்தை திருத்த தேவையில்லை. இது வந்து பண்பட்ட சமூகம் மாறிடுச்சு, அது திருத்த தேவையில்லை, அது மேலும் பண்பட்டுரும். பால்பட்டிருக்க சமூகத்தை சீர்திருத்த தான் சீர்திருத்தவாதிகளும் புரட்சியவாதிகளும் நேர்மையானவங்களும் வரணும். இப்போ நேர்மையானவங்க, நல்லவங்க, இல்லை மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க, உண்மையான அரசியல் நேசிக்கக்கூடியவங்களாம் ஒதுங்கிட்டாங்கன்னா இன்னும் அது பால்படும்ல. இது திருந்துன்னு நினைக்கிறீங்களா? பாயா அவன் லைட்டாக வந்து துண்டு போட்டுட்டு அந்த துண்டில் வந்து லைட்டாக வயிறு தெரியுது, ஃப்ளாட்டான வயிறு கொண்ட ஒரே சிஎம் இவர் தான்றான். இங்கே ஒரே நாளில் வந்து 5 குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை இழக்கப்பட்டிருக்கு. 5 குழந்தைங்க. இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் கண் விழித்து கண் திறந்தா பாருங்க, கும்மிடிப்பூண்டில் 3 வயது குழந்தை, திருவள்ளூரில் 7 வயது குழந்தை, சென்னையில் 12 வயது சிறுமி, தாம்பரத்தில் வந்து 10 வயது சிறுமி, பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி. இன்றைக்கு ஒரு நாள் நியூஸ் மட்டும் 5 குழந்தைகள் 5 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கே போனாங்க அவங்க? பேருந்து நிலையங்களில் மற்ற பொது தலைவர்கள்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? பெண்கள்கிட்ட. துப்பட்டா போடுங்க தோழி, அந்த ரேஞ்சில் அறிவுரை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஆண்களால் பெண்களுக்கு நிகழக்கூடிய குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் படை தொடர்ச்சியாக 24 ஆண்கள் செத்துருக்காங்களே. இப்போ சிங்க ஆண்கள் படை உருவாக்கப்படுமா? ஆண்களால் பெண்களுக்கு பிரச்சனைங்க, சிங்க பெண் படை கொண்டு வந்துட்டீங்க, சரிதானே? இப்போ செத்தது பூரா ஆண்களாக இருக்காங்க. இவங்களை ஏதோ காரணம் வெட்டியிருக்காங்க இல்லையா, சம்மந்தம்லாம் வெட்டி செத்துருக்காங்க ஒருத்தர் 24 பேரும். இந்த 24 பேருக்கும் யாராலேயே பாதுகாப்பு? இப்போ இவங்களை பாதுகாக்க எதுக்கு வருவீங்க? சிங்க ஆண்கள் படை வருமா? மீனவர்களுக்கு பிரச்சனை மீனவர் படை, மாணவருக்கு பிரச்சனை மாணவர் படை, தொழிலாளிக்கு பிரச்சனை தொழிலாளர் படை. நீ ஒன்றையே பார்த்துக்கோ. கேமராமேனுக்கு பிரச்சனை கேமராமேன் படை, எடிட்டருக்கு பிரச்சனை எடிட்டர் படை. அப்போ இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு காவல் படை.
ஏங்க எல்லாத்தையும் சேர்த்தாங்க பாதுகாக்கணும். நீ உன்னைய பார்த்துக்கோ உனக்கு ஒரு படை, நீ உன்னைய பார்த்துக்கோ உனக்கு ஒரு படை, நான் என்னைய பார்த்துக்கோ எனக்கு ஒரு படை. அப்போ நம்மளாம் சேர்ந்து அப்புறம் இதுக்கு காவல் படை தனித்தனியாக எதுக்கு பாதுகாக்கிறீங்க? மொத்தமாக ஒரு படம் வைக்க வேண்டியதானே. இது வந்து ஒரு என்ன சொல் நேம் ஷேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்டுச்சான ஒழிய மற்றபடி அதில் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக நேற்று சென்னையில் நடந்த ஒரு விழாவில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாருமே திரு ஆதவ் அர்ஜுனாவே தூக்கி பிடிக்கிறீங்களா அப்படி கேட்டோன்னே இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு எனக்கு ராஜ்மோகன் அவர்களுடைய நேர்காணலில் பார்க்கும்போதுலாம் இந்த வடிவேலும் நம்ம ஐயா இவர் இருக்கார்ல சங்கிலி முருகன், ஆமாம் அவர் காமெடி உண்டு. அவன் வந்து கல்லூலி மங்க அவன்கிட்ட வந்து சாதாரண இது பயில்வாண்டாங்க நான் உட்காந்துருப்பாரு. அவன் கல்லூலி மங்க அவன்கிட்ட சாதாரணமாக வாங்க முடியாது. என்னது பக்கத்தூர் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, எப்பா நான் சரியாக கேட்குறேனாப்பா, பக்கத்தூர் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சித்தியா, எப்பா ஏற்கனவே அவங்க வாக்கியா தகராறு, என்ன வாக்கியா தகராறு, சரியான கல்லூரி மங்காடி மாதிரில. அது மாதிரி ராஜ்மோகனுடைய பத்திரிகையாளர் இப்போ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அதை பார்த்தாலே அந்த காமெடி ஞாபகம் வருது. எனக்கு ஏன் அது ஞாபகம் வருதுன்னு எனக்கு தொலை தெரியல, ஆனால் ஞாபகம் வருது. சொல்லுங்க. இப்போ அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அதான் என்னன்னா ஏன் ஆதவர்ஜுனா தூக்கி பிடிக்கான்னு கேட்டோடனே அவர் வந்து உடனே புலிப்பட ஆடியோ ரிலீஸில் டிஆர் மாதிரி இவர் மாறிட்டார். டக்குன்னு பார்த்து இவர் அப்படின்னு வரிசையாக அடுக்கணுன்னே பத்திரிகை கூப்பிட்டு இங்கே இப்போ இவருக்கு புகழ் பாடிங்களே அதே மாதிரி எங்கள் முதலமைச்சருக்கு இதே மாதிரி ஒரு 10 பாயிண்ட் போட்டு புகழ் பாடுங்க பார்ப்போம், பயங்கரமான பல்பை கொடுத்துட்டாங்க. முதல் எங்கள் ஆதவ அர்ஜுனாவுக்கே 10 டைலாக் போட்டிருக்காருன்னா முதலமைச்சருக்கு போட்டு அப்படியே வந்து இந்த படத்தில் வந்து தருமி போய் பாடுவார்ல திருவிளையாடல, அது போல அடிக்கிருப்பாப்லையா இல்லையே, அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து ஓடிட்டார். ஐயோ வருதே அப்படின்னு ஓடி போயிட்டார். என்ன யார் முதலாளியாக அவங்களுக்கு தானே பேச முடியும். கண்டிப்பாக வேலை பார்க்குறது இவராக இருந்தாலும் விசுவாசம் வந்து அவருக்கு தானே. சம்பளம் கொடுக்குற முதலாளி விசுவாசம். வாய்ஸ் ஆஃப் காமனில் வந்து அவர் ஒரு ஏஜென்ட் டீனா அப்படிங்கும்போது அங்கே தானே விசுவாசமாக இருக்க முடியும். இன்னொன்று அவர் முதலமைச்சர், இவர் முதல் போட்ட அமைச்சர், வித்தியாசம் இருக்கலாங்க. நீ முதலமைச்சரியா இருந்துட்டு போங்க, முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல 600 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருல, அப்போ அவருக்கு தானே இதாக இருக்க முடியும். இப்போ இந்த ஆஃபீஸுக்கு வந்து இப்போ ஓனர்னு நான் சொல்லலாம், உங்களுக்கு யார் சம்பளம் போடுறோன்னா அவனுக்கு தானே உண்மையாக இருக்க முடியும். நீங்கள் சம்பளம் நான் தான் போடுறேன். அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த அபிபி படத்தில் நீங்கள் ஒரு இந்த மார்ட்டின் லூதர் கிங் எழுதின அந்த வாசகம் வரும்போது நீங்கள் நல்லா இருக்கு அப்படி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு வாசகத்தை இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டுக்கிறார். என்ன அப்படின்னா, வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பது அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதைத்தான் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. அதே போல் இன்னொரு வாசகம் இருக்குது. வரலாற்றில் வென்றவனுக்கு இடம் உண்டு, தோற்றவனுக்கு இடம் உண்டு, ஆனால் துரோகிகளுக்கு இடம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சரியான வாசகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெற்றி பக்கத்தில் நிற்பது போல தோல்வியின் பக்கத்தில் நிற்கணும். வெற்றியின் போது கொண்டாடி விட்டு தோல்வியின் போது துவண்டு போய் இனி இது வெல்லாது, இந்த பேருந்து ஓடாது, இந்த ரயில் நகராது, இந்த கடையில் இனி வியாபாரம் பண்ண முடியாது அதானே அப்படின்னு கடையை காலி பண்ணிவிட்டு இன்னொரு கடைக்கு போகிறோன்னா அப்போ அந்த கடையில் வியாபாரம் நடக்கும், வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. நீங்கள் வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, இல்லை 11 தோல்வின்னு சொல்கிறாங்க. அந்த 10 தோல்விக்கும் இவர் கடம்பூர் ராஜுக்கும் MC சம்பத்துக்கும் ராமச்சந்திரனா உடுமலை ராமச்சந்திரனுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் CV சண்முகத்துக்கும் எல்லாருக்கும் இது இருக்குல்ல, அவங்கவங்க ஊரில் அவங்கவுங்க அந்த வெற்றியை தவற விட்டுருக்காங்க, இல்லை வெற்றி பெறாமல் தடுத்திருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. கடம்பூர் ராஜ் தோற்று போகிறோன்னா அவர் அந்த ஊரில் செல்வாக்க இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். கடம்பூர் ராஜ் தோற்று போனதுக்கான காரணம் என்ன? கடம்பூர் ராஜ் தோற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் வந்து அந்த தொகுதிக்கு எதுவும் செய்யலை, சரியாக பண்ணலை. அப்புறம் அவர் தொகுதி நல்லா பண்ணியிருந்து நல்லா வச்சுருந்தாருன்னா அந்த மக்கள் அவரை எப்படி தோக்கடிச்சிருப்பான்? நல்லது பண்ண ஒருத்தரை எப்படிங்க மக்கள் தோக்கடிப்பான்? இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளோ பெரிய அலையிலையும் அவர் தோக்கலை. ஆமாம், இவ்வளோ பெரிய அலையிலையும் வந்து அவர் தோக்கலை. அங்கேயும் டிவி சின்னத்துக்கு தாவேக்காவுடைய ஆதரவான சின்னத்துக்கு எவ்வளோ 45,000 ஓட்டு 50,000 ஓட்டு விழுந்திருக்கு. அப்படி இருந்தால் அவர் தோக்கடிக்க முடியலன்னா குறைந்தபட்சம் அவர் தொகுதிக்கு அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்க போய் தானே அந்த மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்துருக்கான். அப்போ நீ உங்கள் தொகுதியில் வந்து கடம்பூர் ராஜ் தோற்று போயிட்டுருக்கீங்க, அவன் தொகுதியில் நீ செஞ்சுருந்தா மக்கள் வெளில வச்சுக்க போகிறான். இந்த நேரத்தில் நீங்கள் அதிமுக மீது நமக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது, அதிமுகவுடைய ஆட்சியின் மீது விமர்சனங்கள் இருக்குது, அதிமுகவுடைய தலைமையின் மீது விமர்சனம் இருக்குது. அது நம்ம வைக்கிறது வேறு. ஆனால் நீ இவ்வளோ நாள் அந்த கட்சியில் பதவி சுகம் அனுபவித்துட்டு இவ்வளோ நாள் அந்த கட்சி மூலமாக சம்பாதிச்சுட்டு நீ கட்டின கரை வெட்டி காலில் பிறகுற கொடி எல்லாமே அதிமுகவில் வென்றுட்டு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயித்த உடனே இதுக்கு முன்னாடி போன செங்கோட்டையன் கூட பரவாயில்ல. ஆமாம்,
இது ஜெயிக்குமா தெரியாம போனார். போயிட்டார். ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியாது. நம்ம ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் கூட செங்கோட்டையன் வந்து எனக்கு தன்மானம் தான் முக்கியம், எனக்கு இங்கே மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அது கூட ஓகே. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு தாவேக்கா வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தோத்துட்டுனோடனே அங்கே நீங்கள் ஓடி போகிறீங்கன்னா இது பச்சை அயோக்கியத்தனம். அப்படி எதுக்கு அரசியல்? அப்படி எதுக்கு அவ்வளவு அரசியல் அரிப்பு எதுக்கு தேவைன்னு கேட்குறேன். அப்படி கரவேட்டி கட்டிக்கிட்டு காரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போய் நீங்கள் எம்எல்ஏவாகி நீங்கள் எம்பி ஆகி நீங்கள் அமைச்சராகி மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ண போகிறீங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டல, வீட்டில் பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. இப்போதுக்கு அரசியல் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியது. புதிய தலைமுறையாக அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து வரப்போகிறான். அவ்வளவு வெறி மக்களுக்கு சேவை பண்ணேன். இல்லை மறுபடியும் தேர்தல் வராமையா போயிட போகுது. அப்போ வெல்லுங்கிற நம்பிக்கை நில்லுங்க, சுயேட்சை நில்லுங்க. அவ்வளோ சேவை பண்ணுவோம், சுயேட்சை நில்லுங்க, நின்று ஜெயிங்க. அதே ராலிமலை ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போங்க. இல்லை விஜயபாஸ்கர் சொல்லல, நான் மொத்தமாக சொல்கிறேன். அதுதான் பொதுவாகவே நீங்கள் அதிமுக ஜெயிக்காதுங்க, ரைட்டு. சுயேட்சை இல்லையா, நீ சேவை தானே பண்ண வந்திருக்கிற. உன் தொகுதிக்கு சேவை பண்ணணும். விராலிமலைக்கோ கோயில்பட்டிக்கோ சேவை பண்ணணும்ல. அந்த தொகுதியில் சுயேட்சையாக நின்று என் மக்களுக்கு சேவை பண்ணு. சேவை பண்ணுறதுக்கு எதுக்கு அரசியல், எதுக்கு கட்சி, எதுக்கு கொடி, எதுக்கு தலைமை? அப்போ சேவை உன் வேலை இல்லை. இப்போ அடுத்ததா சூடு பிடிக்கும் குதிரை பேர வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ராஜினாமா செஞ்ச 4 பேரோட கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து நீதிமன்றம் போயிருக்கிறாரு. இதோட விசாரணை நாளை மறுநாள் வரப்போகுது. அப்போ இந்த வழக்கு சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அது சூடு பிடிக்க போகுதாங்கிறத சூடு பிடிக்கணும். அதில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் பார்வை. என்னென்னா வெளிப்படையாக தெரியுது. நேற்று கூட வந்து அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு தாவிய மரகதம் அவர்கள் வந்து ஒரு இணைப்போடு நடத்துகிறாங்க. பிரம்மாண்டமான. ஆமாம், பிரம்மாண்டமாக சேரல, பிரம்மாண்டமான நாற்காலிகளா நடத்திருக்காங்க. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க குதிரைப்பேரம் நடந்துச்சு தாவேக்கான்னு சொல்கிறாங்க. தாவேக்கான்னு எனக்கு 50 கோடி கொடுத்துச்சா, தாவேக்கான 100 கோடி கொடுத்துச்சா, ஆதவர்ஜனா அவங்க தலைவர் மாதிரியே. ஆமாம், தலைவர் மாதிரியே விரலில் நோண்டிக்கிட்டு இருக்காப்புல. அது மாதிரி 50 கோடி கொடுத்துச்சா 100 கோடி கொடுத்துச்சான்றாப்புல. உடனே என்ன பேசுனதை விட அதிகமாக கேட்குறாங்களே அப்படின்னு அங்கே மைண்ட் வாய்ஸ். 50 கோடி கொடுத்தீங்களா, 100 கோடி கொடுத்தீங்களா, பென்ஸுக்காரு கொடுத்தீங்க போய் வாங்க நாங்கள் கொடுத்தாங்களா, எனக்கென்ன வந்து வீடு கொடுத்தாங்களா, பச்சைக்கிளிக்கு புல்லட்டு, பச்சைக்கிளிக்கு வந்து அவருக்கு பேண்ட் செட் வாங்கி கொடுத்து அவருக்கு புல்லட் வாங்கி கொடுத்து அவரை வந்து ஏசி போட்டு கொடுத்து அவரை கண்ணும் கொடுத்து பார்த்துக்கொள்ளும் அவர் என் கண்ணுக்குள்ளே நிற்கிறான் அப்படிமா. இதெல்லாம் எழுதிருக்கு. அவன் 50 கோடி கொடுத்தாங்களா, 100 கோடி கொடுத்தாங்களா, எனக்கு என்ன பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஏம்மா மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக மன்னார்குடி காமராஜ் வந்து யார் காரில் உட்காந்து யார் கையெழுத்து வாங்கினாங்கிறது மகன்னு தெரியும். காமராஜ் வந்து அங்கே உட்காந்துருந்தார் இல்லையா, பின்னாடி இருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார்ல. ஆமாம், அவர் யார் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், இப்போ வரைக்கும் அது ரிவீல் ஆச்சா? இல்லை, அந்த வீடியோ மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் யார் எடுத்தாங்க? மன்னார்குடியில் வந்து காமராஜ் அவர் காரில் வரல, அவர் ஒருத்தர் காரில் வராரு. அவர் வந்து ஒரு செய்தித்துறையில் உள்ள ஒரு ஊடகத்துறையில் உள்ள ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், திரைத்துறையும் சம்மந்தப்பட்ட ஒருத்தர், அவர் அந்த நபர் ஒருத்தர். அவர் காரில் தான் திரைத்துறை மற்றும் ஊடகத்துறை 2 இருக்கார். அவர் காரில் தான் மன்னார்குடி காமராஜ் அழைச்சி வரப்போகிறாரு. அவர் மூலியமாக தான் பணம் பேரம் செய்யப்படுகிறது, அவர் மூலியமாக தான் செட்டில்மெண்ட்டும் செய்யப்படுகிறது. இதை அமமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கவர்னரை சந்தித்து புகார் மனு கொடுத்தார். அவர் தான் அந்த குதிரைப்பேரங்கிற வார்த்தையை முதல்ல சொன்னார். ஆமாம், ஏன்னா குதிரைப்பேரம் எப்படி நடத்துறங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள்லாம் இவங்கெல்லாம் இப்போ குதிரைப்பேரத்தில் எல்கேஜி, அவர் பிஹெச்டி. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டரில், ஸ்கூலே அவரோட தான். அது குதிரைப்பேர ஸ்கூலே அவரோட தான். அதனால் எப்படி நடத்தணும், எங்கே வச்சு நடத்தணும், என்னென்ன பண்ணணும். கோல்மால் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது அவருக்கு தெரியாமல் நடக்க முடியுமா தமிழ்நாட்டில்? கோல்மால்னு ஒன்று இருக்கலாங்க. ஆமாம், கோல்மால்னால் என்னன்னு சொல்லுங்கள். பிரார்த்தனை பண்ணுறது. 20 ரூபா டோக்கனை கொடுத்து ஜெயிச்சா 2000 ரூபா தரணும்னு சொல்லி ஓட்டை வாங்குற ஒருத்தனுக்கு என்னென்ன ஓட்டை இருக்கும் அரசியல்னு தெரியாதா? கண்டிப்பாக. தேர்தல் ஆணையத்தில் போய் சின்னத்தை வாங்குறதுக்கு காசு கொடுத்த ஒருத்தருக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாதா? தெரியுமா உங்களுக்கு? அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கட்சிக்காரனே ஒருத்தர் தூக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய கோல்மால், ஹோல் பவர் 2 இருக்கான். கோல்மால் ஹோல் பவர் 2, ஃப்ராட் கோல் ஸ்கொயர், கோல்மால் ஸ்கொயர், ஃப்ராட் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், இல்லை ஹோல் பவர் 3ன்னு வச்சுக்கலாம். அப்போது வெளிப்படையாக அவரே சொல்கிறார், இந்த மாதிரி இல்லை குதிரை பேரம் நிகழ்ந்திருக்கிறது
அப்படின்னு கவர்னரை பார்த்து மனு கொடுக்குறாரு. பத்திரிகை நடத்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. மன்னார்குடி காமராஜை வந்து இவர் வந்து குதிரை பேரம் நிகழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் சொல்றாரு. சட்டசபைக்குள்ளேயே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அதே போல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சொல்றாங்க. நாம் தமிழ் கட்சி இந்த பார்வை தான் முன்வைக்குது. சமூக வலைதளங்களில் வெளிப்படைத்தன்மையோடு எழுதப்படுகிறது. குதிரை பேரம் நிகழ்ந்திருக்கிறது. குதிரை பேரம் நிகழ்த்தப்படாமலா இத்தனை பேரும் போனார்கள்? நீங்க வந்து ஜெல் ஆயிட்டாங்க. திமுக கூடவே இருந்தவர்கள் இன்னைக்கு தாவேக்கால போய் ஜெல்லாகிறாங்க. அவ்வளவு என்ன தூய்மையான, நேர்மையான, உண்மையான ஆட்சி நீங்கள் கொடுத்துட போகிறீங்களா? இல்லை. அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டினுடைய வாக்காளன் முதற்கொண்டு இது தெரியும். இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு தொகை தெரியாது, எக்ஸாக்ட் தொகை தெரியாது, கொடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சு போன்ற சோபா கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா தலையாட்டி இப்போ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட மாட்டாங்க அப்படின்னு ஆடுறதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அதனால் 100 விழுக்காடு இது நீதிமன்றம் வந்து நீதிமன்றமும் நீதிபதிகள் வந்து வானத்தை வந்து குதிக்கலையே, மக்களில் ஒருத்தங்க தானே அவங்க. இப்போ நீதியரசு ஜிஆர் சாமின்னு பார்க்குற மாதிரி இந்த குதிரை பேரை வார்த்தை பார்க்கக்கூடிய நீதியரசரும் பார்க்க தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல்வேறு செய்திகள் குறித்து பேசினோம். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி